தர்றாங்க. போதை சம்பந்தமா எங்க ஊர்ல பேசுங்க. ஆனா போதை ஒழிப்பு மாநாடு நடத்த முடியும்? கேவலம் இல்லை, இது கேவலம் இல்லை. அந்த அளவுக்கு வேதனையை தருதா இந்த மாதிரி முஸ்லீம் சமுதாயம் இப்படி போறது? முஸ்லீம் சமூகத்தோட இன்னைக்கு நிலைமை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. பல ஊர்களுடைய எல்லா முஸ்லீம்களையும் சொல்ல, பல பேருடைய தொழிலாக அது இருக்குது. சரியா? இது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ரிப்போர்ட்டை சொல்கிறேன். ஒரு சமூகத்துக்கு போதையை கொடுத்துட்டோன்னு சொன்னால், ஒரு சமூகத்துக்கு கேளிக்கைகளை மட்டும் கொடுத்துட்டோன்னு சொன்னால், அந்த சமூகத்துடைய ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி அந்த சமூகம் பயணிக்காது. அதிலே கடந்து மூழ்கி அழிஞ்சு போயிடும். ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு போதை போதும், ஒரு சமூகத்தை அழிக்கிறதுக்கும் போதை போதும். இப்போ போதையை ஒழிக்க வந்த சமூகமே போதையை உயர்த்தி பிடிக்குதுன்னா அது கோவம் தானே வரும் எல்லாருக்கும். அது எப்படி அனுமதிக்க முடியும்? யார் அனுமதிப்பா? இப்போ போதையை வியாபாரம் செய்கிறாங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல பப்புகளுடைய ஓனர்ஸ் முஸ்லீம்ஸு. அப்படியா? ஆமாம், பல முஸ்லீம்களாக நடத்தப்படுது பப்புகள். துபாயில், துபாய் போன்ற நாடுகளில் நடத்தக்கூடிய எல்லா பப்புகளுடைய ஓனர்ஸும் முஸ்லீம்ஸு. எப்படி ஒரு முஸ்லீம் சாராயத்தை விற்க முடியும்? எப்படி ஒரு முஸ்லீம் ட்ரக்கை விற்க முடியும்? எப்படி ஒரு முஸ்லீம் அதை பற்றி வியாபாரம் பண்ண முடியும்? அல்லாவுடைய சாபம் வரும்னு சொல்ல, அல்லாவுடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை, ரசூலுடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை, ஒரு உலக நாடுகளையே அழித்து நாசமாக்கக்கூடிய வியாபாரத்தை ஒரு முஸ்லீம் எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்யும்போது கோவம் வரதானே செய்யணும். பட் இதை அறிஞர்களும் ஊர் தலைவர்களும் இதை பெரிய ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு அதுக்கான ஒரு பெரிய திட்டமிடுதல் செய்யணும். பல ட்ரக்கில் அடிக்ட் ஆனவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தில் நமக்கு சென்டர்ஸ் தேவை. ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி சென்டர்ஸை உருவாக்கி அவங்களை வெளியே கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய சமூகமாக மாறிட்டோம். ஸ்கூல், காலேஜ், முஸ்லீம் பொண்ணுங்க ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. முஸ்லீம் கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களும் மற்ற கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களும். இப்போ இதுக்கான விழிப்புணர்வை அந்த சமூகம் எடுக்கலைன்னு சொன்னால், இதுக்கான தெளிவை சமூகம் எடுக்கலைன்னு சொன்னால் எப்படி போதை ஒழிக்க முடியும்? முன்னாடியும் சொன்னேன், இந்த நாட்டில் இந்த போதையை, இந்த கலாச்சார சீர்கேடுகளை, இந்த சிகரெட்டை, இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்களை, இந்த மாதிரி ஆல்கஹால் பழக்க வழக்கங்களை ஒழிக்கிறதுக்காக ஒரு சமூகம் குரல் கொடுக்க முடியும்னா அதுக்கு தகுதியான சமூகம் யாரு? ஏன்னா வேதத்திலே அது எதிர்க்கப்பட்டிருக்கு.